அதாவது பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்களா, என்னோட ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிருக்கா, ஸோ பாஸ்ட் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபெக்ட் இருக்கா தெரிஞ்சிடும். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர்த்து திருப்பி எப்படி அவங்களுக்கு ரிவர்ஸ் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கக்கூடாது. ஆமாம், அதுலேருந்து தீர்வு என்ன, அவ்வளோதான். அது எப்போ வச்சாங்க, எந்த வருஷம் வச்சாங்க, எத்தனை வருஷம் அப்ராக்சிமேட்டாக ஆகுது, யார் சைட்லேருந்து ஃபீமேல் எனர்ஜியா மேல் எனர்ஜியா எங்கே நடந்திருக்கு, இது எல்லாமே இதில் கண்டுபிடிக்கலாம். ஒரு பொருள் தொலைஞ்சிச்சுன்னா கூட அவங்க தொலைச்சிட்டு அவங்களே எங்கன்னா வச்சுட்டாங்களா இல்லை வேற யாருன்னா எடுத்துட்டாங்களா, அந்த மாதிரியான கிளைண்ட்ஸும் வந்திருக்காங்க. அதுவும் சொல்லியிருக்கு. தொலைஞ்சு போன பொருள் கூட எங்க தொலைச்சிருக்கோம், இது தொலைஞ்சிருக்கா இல்ல திருடப்பட்டிருக்கா அப்படின்றது கூட நம்ம ஃபைண்ட் பண்ணி சொல்லலாம், கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று வந்து இறந்தவர்கள் கிட்டலாம் நம்ம பேசலாம், அப்படிலாம் முடியாது. இப்ப அடுத்து கேட்க நினைச்சேன், எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. டாரட் கார்டு மூலமா வந்து பேய்கள் கிட்ட பேச முடியுமா, இல்ல செத்து போன எங்க பாட்டி கிட்ட பேச முடியுமா, இப்படி எல்லாம் கேட்கறவங்க உண்டு. கமெண்ட்ஸ்லயும் பாருங்க கேட்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி முடியாது. எனர்ஜி வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். எப்படின்னா உங்கள் டீனும் உங்கள் பாட்டியோட டீனும் ஒரே டீன் தான், அந்த எனர்ஜி அங்கே இருக்குது. ஸோ அவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்ல வந்தது, சொல்ல முடியாமல் போயிட்டு அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது அவங்கள பற்றி கேட்கணுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த எனர்ஜியை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர்த்து அவங்கள கூப்பிட்டு நான் வர வச்சு இப்போ சொல்கிறேன் பாருங்க, அதெல்லாம்